வணக்கம். இப்பதிவில் 96 தத்துவங்களுக்கான விரிவுரை பற்றி காண்போம். முதலாவதாக பூதம் 5. இந்த பஞ்சபூதங்களோட தன்மை, வடிவம் ஷேப், நிறம் கலர், பண்பு கேரக்டர், சுபாவம் ஸ்டேட், தொழில் ஆக்ஷன், குறி சிம்பல், தேவதை டெய்டி, அட்சரம் லெட்டர், சூட்சும பஞ்சாச்சாரம் சப்டில் ஆக்டிவிட்டி, கலை. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிருத்வி மண். அதோட தன்மை உரத்து தரிக்கும். வடிவம் நார்கோணம். கலர் கோல்டன், அதாவது பொன்மை. பண்பு கடினம் ரஃபன். சுபாவம் கிடத்தல் லையிங். தொழில் பொருத்தல் ஹோல்டிங். குறி வச்சிரம், அதாவது வைரக்கல் அப்படின்னு சொல்லலாம், டைமண்ட். தேவதை பிரம்மன். அச்சரம் லகரம். சூட்சம பஞ்சாச்சாரம் அகரம். கலை நிவர்த்தி ரிமூவல். அடுத்ததா அப்பு அல்லது நீர் அல்லது புனல் அப்படின்னு சொல்லலாம், வாட்டர். தன்மை குளிர்ந்து இருத்தல். வடிவம் இருகோணம் ஆங்கிள். நிறம் வெள்ளை. பண்பு நெகிழ்ச்சி. சுபாவம் பார்த்தல். தொழில் கட்டுண்டல். குறி கோகனகம் அல்லது தாமரை. தேவதை விஷ்ணு. அச்சரம் வகரம். சூட்சம பஞ்சாச்சாரம் உகரம். கலை பிரதீட்சை. அடுத்ததா தேயு அல்லது தீ அல்லது அனல், ஃபயர். இதோட தன்மைன்னு பார்த்தோன்னா சுட்டென்று எரிக்கும் அல்லது சுடும். வடிவம் முக்கோணம். நிறம் செம்மை. பண்பு சுட்டென்று விடுதல். சுபாவம் வவ்வதல் ஸ்பியர்டிங். தொழில் உலர்த்தல். குறி ஸ்வத்திகம். தேவதை உருத்திரன். அட்சரம் மகரம். சூட்சம பஞ்சாச்சாரம் மகரம். கலை வித்தை. அடுத்ததா வாயு அல்லது கால் அல்லது காற்று அப்படின்னு சொல்லலாம், ஏர். தன்மை சலித்து எவையும் திரட்டும். வடிவம் அருங்கோணம். நிறம் கருப்பு. பண்பு சலித்து திரட்டுதல். சுபாவம் நிறைத்தல். தொழில் விம்முதல். குறி அறுப்புள்ளி. தேவதை மகேஸ்வரன். அட்சரம் யகரம். சூட்சம பஞ்சாச்சாரம் விந்து. கலை சாந்தி. அடுத்ததா ஆகாயம் அல்லது வெளி, ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா நிரந்தரமாய் இடம் கொடுக்கும். வடிவம் வட்டம். நிறம் புகை. பண்பு இடம் கொடுத்தல். சுபாவம் நிற்றல். தொழில் போக்குதல். குறி அமுதவிந்து. தேவதை சதாசிவம். அட்சரம் அகரம். சூட்சம பஞ்சாச்சாரம் நாதம். கலை சந்தியாதீதம். இந்த பஞ்சபூதங்களுக்கும் இதோட தன்மை, வடிவம், நிறம், பண்பு, சுபாவம், தொழில், குறி, தேவதை, அட்சரம், சூட்சம பஞ்சாச்சாரம், கலை. இதை பற்றி உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோ லிங்க் அனுப்புகிறோம். அதை நீங்கள் பார்த்து இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பொறி பற்றி பார்ப்போம். பொறி 5 இருக்குது. ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்குறோன்னா செவி. செவி அல்லது ஸ்ரோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செவி அப்படிங்கிறது விசும்பின் இடமாக நின்று செவியை பொருத்தி ஒளியை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விசும்புனா என்ன சொல்லுவோம்? வான், விண், ஆகாயம். அதோட இடமா நின்று நமக்கு ஒளியை நம்மளோட காதுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெய் அல்லது துவக்கு. வலியின் இடமாய் நின்று உடலை பொருத்தி ஊற்றை அறியும். காற்று நம்மளோட உடலில் படும்போது அது தொடு உணர்வு நமக்கு தருது. அடுத்ததாக கண் அல்லது சச்சு. அதை என்ன சொல்லியிருக்கான்னா அனல் இடமாய் நின்று கண்ணை பொருத்தி உருவத்தை அடையும். தீயின் இடமாய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நாக்கு, சிங்குவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புனலின் இடமாய் நின்று ருசியை அடையும். நாக்கு புனல், அதுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மூக்கு. மூக்கு அல்லது கிராணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிருத்வி இடமாய் நின்று வாசனையை அறியும்.
செவி வந்து விசும்பின் இடம், மெய் வலியின் இடம், கண் அனலின் இடம், நாக்கு புனலின் இடம், மூக்கு பிருத்திவியின் இடம். அடுத்ததாக எதை பற்றி பார்க்குறோன்னா புனல். புலன் வந்து 5 இருக்குது. அதை வந்து பஞ்ச தன் மாத்திரைகள் அப்படின்னு சொல்லலாம். சுவை அல்லது ரசம், ஒளி அல்லது ரூபம், ஊறு அல்லது ஸ்பரிசம், ஓசை அல்லது சப்தம், நாற்றம் அல்லது கந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கண்மேந்திரியம் பற்றி பார்க்கலாம். கண்மேந்திரியங்கள் 5 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வாய். வாயை வந்து பஞ்சபூதத்தோடு ஒப்பிடும்போது ஆகாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசும்பின் இடமாய் நின்று வசனிக்கும். நெக்ஸ்ட் ஒன் கால். கால்கான பஞ்சபூதம் வந்து வாயு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயுவிடமாய் நின்று நடக்கும். கை. கை வந்து தேயும் இடம் நின்று இருத்தலும் ஏற்றலும் செய்யும். கையை வந்து தேய்க்கு ஒப்பா சொல்லியிருக்காங்க. அனலின் இடமாய் நின்று இருத்தலும் ஏற்றலும் செய்யும். அடுத்ததா அப்பு. அப்பு வந்து கண்மேந்திரியத்தில் எருவாய்க்கு சொல்லியிருக்காங்க. அப்புவின் இடமாய் நின்று மலத்தை கழிக்கும். அடுத்ததா கருவாய். சுக்கிலத்தை கழித்து ஆனந்திக்கும். கண்மேந்திரியங்கள் 5: வாய்க்கால், கை, கருவாய், எருவாய். அடுத்ததாக ஞானேந்திரியம் 5. ஞானேந்திரியம் அப்படின்னா தொழில் உறுப்புகளின் செயல்கள். கண்மேந்திரியம் அந்த உறுப்புகள் செய்யக்கூடிய தொழில் தான் வந்து ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்மேந்திரியமில் கை பார்த்தோமா, அப்போ ஞானேந்திரியமில் அதோட தொழில் என்னவா இருக்கும்? கொடுத்தல் அல்லது தானம். கண்மேந்திரியமில் கால் அப்படின்னு பார்த்தோன்னா ஞானேந்திரியமில் நடத்தல் அல்லது கமனம். கண்மேந்திரியமில் வாய் அப்படின்னு பார்த்தோன்னா ஞானேந்திரியமில் சொல்லல் அல்லது வசனம். கண்மேந்திரியமில் கருவாயின்னு பார்த்தோன்னா மகிழ்தல் அல்லது ஆனந்தம். கண்மேந்திரியமில் எருவாயின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞானேந்திரியமில் விடுதல் அல்லது விசர்சனம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஞானேந்திரியமில் என்னென்ன இருக்குது? கொடுத்தல், நடத்தல், சொல்லல், மகிழ்தல், விடுதல். ஓகே. அடுத்ததாக அந்த கரணங்கள் 4. அந்த கரணம் 4 என்னென்ன? மனம், புத்தி, சித்தி, அகங்காரம். மனம். மனம் ஒன்றை நினைக்கும். புத்தி. புத்தி அதை ஆராயும். சித்தி. சித்தம் அதை செய்து முடிக்கும். அகங்காரம் முடிவு செய்யும். அடுத்ததா அறிவு 1. அறிவு 1 அதாவது ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நன்றி.